கார்த்திகை தீபத் திருவிழா என்பது இந்தியாவின் தமிழ்நாட்டில் முக்கியமாக கொண்டாடப்படும் ஒரு பாரம்பரிய இந்து பண்டிகையாகும். இது தமிழ் இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்ட பழமையான பண்டிகைகளில் ஒன்றாகும் மற்றும் ஒளி மற்றும் ஆன்மீகத்துடன் நெருக்கமாக தொடர்புடையது. இங்கே ஒரு விரிவான கண்ணோட்டம். கார்த்திகை தீபத்தின் முக்கியத்துவம் ஆன்மீக சின்னம். இருளின் மீது ஒளியும் அறியாமையின் மீது அறிவும் பெற்ற வெற்றியை கொண்டாடும் விழாவாகும். இது சிவன் மற்றும் முருகனுக்கு கார்த்திகேயா அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. புராண வேர்கள் மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் இடையே மேலாதிக்கம் பற்றிய சர்ச்சையை தீர்க்க சிவபெருமான் எல்லையற்ற சுடராகத் தோன்றியதை இது நினைவுபடுத்துகிறது. சிவபெருமானின் மூன்றாவது கண்ணின் தீப்பொறிகளில் இருந்து பிறந்த முருகப்பெருமானை எழுப்பிய 6 வான நேயர்களுடன் இது இணைக்கப்பட்டுள்ளது. முக்கிய சடங்குகள் மற்றும் கொண்டாட்டங்கள்: விளக்கு ஏற்றுதல். தீபம். களிமண்ணால் செய்யப்பட்ட எண்ணெய் விளக்குகளால் அகல் விளக்கு வீடுகள் அலங்கரிக்கப்படுகின்றன. இந்த விளக்குகள் வீட்டு வாசல்கள், பால்கனிகள் மற்றும் கூரைகளில் கூட வைக்கப்பட்டு ஒரு மயக்கும் பிரகாசத்தை உருவாக்குகிறது. சிறப்பு வழிபாடு: மலை உச்சியில், குறிப்பாக திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில்கள் பெரும் பூஜைகள் மற்றும் மகா தீபம் ஏற்றுகின்றன. பக்தர்கள் பிரார்த்தனைகள் மற்றும் திருவெம்பாவை போன்ற பக்தி பாடல்களை பாடுகிறார்கள். பிரசாதம் மற்றும் விருந்து: பொரி உருண்டை, பஃன் செய்யப்பட்ட அரிசி உருண்டைகள் மற்றும் அடை பருப்பு சார்ந்த உணவு போன்ற சிறப்பு பிரசாதங்கள் தெய்வங்களுக்கு செய்யப்பட்டு அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. வீடுகள் சுத்தம் செய்யப்பட்டு ரங்கோலி, கோலம் கொண்டு அலங்கரிக்கப்படுகின்றன. திருவண்ணாமலையின் முக்கியத்துவம்: அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் அண்ணாமலை மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட்டது சிறப்பு. நெய் நிரப்பப்பட்ட ஒரு பெரிய கொப்பரை எரிகிறது. மைல்களுக்கு தெரியும், இது சிவபெருமானின் எல்லையற்ற வடிவத்தை குறிக்கிறது. எப்போது கொண்டாடப்படுகிறது? கார்த்திகை தீபம் தமிழ் மாதமான கார்த்திகை, நவம்பர் டிசம்பர் பௌர்ணமி நாளில் விழுகிறது. இது பிளியட்ஸ் நட்சத்திர கூட்டத்துடன் கிருத்திகா இரவு வானில் தெரியும். இது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. பாரம்பரிய நம்பிக்கைகள்: விளக்குகளை ஏற்றி வைப்பது எதிர்மறையை அகற்றி செழிப்பையும் மகிழ்ச்சியையும் தருவதாக நம்பப்படுகிறது. பிரார்த்தனைகள் மற்றும் பண்டிகைகளுக்காக குடும்பங்கள் கூடுவதால் இது குடும்ப உறவுகளை பலப்படுத்துகிறது.